ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலிலிருந்து இன்றைக்கி மேங்கோ ஸ்குவாஷ் வைத்து ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்குவாஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 75 மில்லி நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 250 மில்லி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடி வரைக்கும் நல்லா ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு குல்ஃபி கிளாஸ் எடுத்துக்கிறேன். குல்ஃபி இல்லைனா ஐஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நான் எப்போதுமே ஐஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளாஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மேங்கோ ஐஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 75 மில்லி ஸ்குவாஷில் எனக்கு 4 கிளாஸ் ஐஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நடுவில் ஐஸ் ஸ்டிக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸை நான் ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வாங்க பாருங்கள், மேலெல்லாம் எவ்வளோ ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உள்ளங்கையில் வைத்து இந்த கிளாஸை இதை மாதிரி நான் அழுத்தம் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கையோட ஹீட்டால் ஐஸ் ரிலீஸ் ஆகும். பொறுமையாக அப்படி சுற்றி சுற்றி நான் எடுத்துக்கிறேன். வாவ், செமையான ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நிறம் சரி, சுவையும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.